Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi da weekend 12 da Tamil Talabas da 24 days to go da. Yes, இந்த 24 நாள் தான் இருக்கு. எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. வெரி குட். நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. 2 நாள் முன்னாடி தான் தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் தமிழ் தலைவாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதானே பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் ரைடரோட கம்பேரிசன் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். யார் பெஸ்ட் ரைடர், 2 டீமில் யார்கிட்ட இருக்காங்கன்னு நிறைய ஸ்டாட் சொல்லியிருக்கேன். புள்ளி விவரம் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்தியா இங்கிலாண்டை ஜெயிச்சிட்டாங்க 6 ரனில். சீரீஸ் லெவல் பண்ணிட்டாங்க 2-2. ஜாலி தான், பிரமாதமான போலிங். அண்ட் அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கோம். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் பிடிக்குதோ இல்லையானுங்க பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்குற வீடியோவில் போடுற இல்லையா, அது கிரிக்கெட்டையும் பாருங்கள். டெஸ்ட் மேட்ச் லெவல் சீரீஸ் 2-2ன்னு போட்டிருக்கோம். ரைட், பேக் டு கபடி. இப்போ கிரிக்கெட்டு முடிஞ்சு போச்சு. டெஸ்ட் மேட்ச்சு ஒரு நேரம் கேட்டார், அடுத்தது யார் கூட சார் டெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்குன்னு. அடுத்தது வெஸ்ட் இண்டீஸ், அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா. டெஸ்ட் மட்டும் சொல்கிறேன். இந்த 1 டே T20 ஓரமாக வைங்க. ரைட்டு, இப்போ இதுக்கு வருவோம். பேக் டு கபடி. முன்னால் முடியும் தம்பி தான். எஸ், ஃபஸ்ட்டு மேட்ச் ரைடர் பார்த்துருமா. இப்போ செகண்ட் மேட்சோட டிஃபெண்டரை பார்த்துருவோன்னு சொல்கிறீங்க. தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூ மும்பா வைசாக்கில். தமிழ் தலைவாஸோட 2வது மேட்ச் இது. யாருக்கிட்ட ஸ்ட்ராங்கான டிஃபெண்டர் இருக்காங்க? ஏன்னா போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் அண்ட் டெஸ்ட் மேட்ச். அதுக்கு உதாரணம் தான் இப்போ சிராஜ் 9 விக்கெட் எடுத்தாரு டெஸ்ட் மேட்சில். டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அவங்களால ஆகாஷ் தீப் அவுட் பண்ண முடியல. போலரை நம்ம ஜெயிச்சிட்டோம். போலர் இல்லை அவங்ககிட்ட இங்கிலாண்டை. அதே மாதிரி தான் டிஃபெண்டர் வின் யூ டோர்னமெண்ட். கீ எலிமெண்ட் டு வின் அ டோர்னமெண்ட் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் அது 2 பேரோட டிஃபென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போன சீசன் யூ மும்பா 12 மேட்ச் ஜெயிச்சாங்க, 5வது ரேங்க் வந்தாங்க. பட் எலிமினேட்டரில் பாட்னா பாரிஸில் தோத்துட்டாங்க 31-23 8 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். தமிழ் தலைச்சு பற்றி அவங்களுக்கு தெரியும், நம்ம குவாலிஃபை ஆகலை. 9ல் செமிஃபைனல் போனோம். 10 and 11 2மே குவாலிஃபை ஆகலை. பல காரணங்கள் இருக்கும், அதெல்லாம் அதுக்கு ஓரமாக வச்சுருவான். இப்போ இந்த டிஃபென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வர தேங்க்ஸ் சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய வீடியோ போட முடியுது. இல்லைன்னா வர வியூஸுக்கு சுத்தமாக நேரம் இழுத்து மூடி போயிருக்கும். நான் 5000 பேர் பார்த்தா தான் $1 வரும். 85 ரூபா வச்சு எப்படி வீடியோ போட முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். எனிவே, இந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாம் அப்படிங்கிற 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட். சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லலாம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் கூகுளில் தேங்க்ஸ் போடுவாங்க. ரைட், விஷயத்துக்கு போயிடுவோம். டிஃபென்ஸ் என்ன பெரிய டிஃபென்ஸ் அப்படிங்க. யூ மும்பாவோட வேலைன்னா அவங்க டிஃபென்ஸு பவன் ஷராவத்தை ஸ்டாப் பண்ணோம், அர்ஜுன் தேஷ்வால் ஸ்டாப் பண்ணோம், நரேந்திர கண்டாவில் ஸ்டாப் பண்ணோம். ஆமாம், தமிழ் தலைவாசோட வேலைன்னா அஜித் சௌஹான், ஜஃபர் தானிஷ் அவங்களோட ரைடர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணோம் யூ மும்பா. ரைட், இப்போ 2 பேரை கம்பேரிசன் பார்த்துருவோம். சுனில் 54 பாயிண்ட் எடுத்தார் போன சீசனு. வெரி குட் கேப்டன், வெரி குட் கேம் ரீடர், மைண்ட் ரீடர். நீங்கள் என்ன நோக்கத்தில் ரைடர் உள்ளே வராங்கிறது மைண்டை பார்த்து காமிச்சிடுறாரு சுனில்குமார். அவரோட இன்டர்வியூ வேறு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இதே சேனல் இருக்குது. சுனில் 54 வர்சஸ் சாகர் சொல்லலாமா நம்ம சைடு? எஸ், ரைட் கார்னர் நம்மளுது சாகர். அவர் போன சீசன் இன்ஜூர்டு, இந்த வாட்டி லெட்டஸ்சி ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கார். ஓடுறாங்கல்ல, அது இதுன்னு ஜிம்மு அது இதுன்னு டெய்லி ஹிமான்ஷு, ஆஷிஷ் அவங்களாம் வேறு வீடியோவில் போட்டு காட்டுறாங்களா அவங்க இது பற்றியா எப்படி ரெடியாக வரும்னு. ஸோ பார்ப்போம். அப்புறம் பர்வேஸ் பன்ஸ்வால். சுனில் அண்ட் பர்வேஸ் பன்ஸ்வால் ஜோடி எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் அவங்க நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன சீசன் 38 பாயிண்ட் எடுத்தார் பர்வேஸ் பன்ஸ்வால். பட் நிதிஷ்குமார் இருக்கார்ல, ரைட் லெஃப்ட் கார்னரு, ரைட் இல்லை லெஃப்ட் கார்னரு பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு வேறு வாங்கிட்டார். ஸோ அங்கே சுனில் பர்வேஸ் கார்னர் கவர் ஜோடினா, இங்கே சாகர் நிதிஷ்குமார் கார்னர் ஜோடி. எப்படி அதுதான் ஏன்னா ஃபேஸ் ஆஃப் அப்படிங்கிறது. அவங்க கார்னர் யாருன்னு பார்த்துருவோம். யூ மும்பா ரிங்கு சர்மா, ரோஹித் சர்மா இல்லை, ரிங்கு சர்மா 45 பாயிண்ட் எடுத்தார் 22 மேட்சில் போன சீசன். அப்புறம் லெஃப்ட் கார்னர் அவங்களுக்கு வந்து லோகேஷ் கோஸ்லியா, அவர் நல்ல பிளேயர், 15 பாயிண்ட் தான் எடுத்தார். கொஞ்சம் மேட்ச் தான் கிடைச்சது, அப்படி இப்படி விட்டு அமிச்சாங்க. இவங்க 2 பேர் தான் அவங்களோட கார்னர். நம்மளோட கவருக்கு வந்துடுவோம். கவர் அப்வியஸ்லி ரொனக், ரைட்டு கவர் 9 பாயிண்ட் தான் எடுத்தார். கொஞ்சம் மேட்சஸ் தான் அப்படி இப்படி விளையாண்டது. போனது எல்லாருமே கொஞ்சம் தான் விளையாண்டாங்க. நிதிஷ் மட்டும் தான் 22 மேட்ச் விளையாண்டது. ஆஷிஷ் லெஃப்ட் கவர் 25 பாயிண்ட் எடுத்தார் ஸ்டில். ஸோ இந்த 2 பேர் தான் நம்மளோட கவர் டிஃபெண்டர்ஸ், ஆஷிஷ் அண்ட் ரோனக். இந்த 4 பேரும் கண்டிப்பாக பிளேயிங் 7ல் இருப்பாங்க, ஸ்டார்டிங் 7ல் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த டீமுக்கு இந்த டீமுக்கும் அது இல்லாமல் இருக்காங்களே சப்ஸ்டியூட் நிறைய பேர். யூ மும்பாக்கு இன்னும் 4 பேர் இருக்காங்க. யார்? தீபக், யார் பாமிங்க, அவர் ஒரு லெஃப்ட் கார்னர், போன சீசன் 2 மேட்ச் விளையாண்டார். அப்புறம் ரவி பட்டி, அவர் ஒரு ரைட்டு கவர், அவர் போன சீசன் யூபி மோதாவுக்கு விளையாண்டார். ஒரு மேட்ச் தான் விளையாண்டார். ஆனால் நம்பிச்சிட்டாங்க, இவங்க எடுத்து வச்சுருக்காங்க. ரவி என்ன பண்ணார் பார்க்கணும். ஓகே, நிழல்கள் ரவியில் இவர் வேறு ரவி பட்டி. அப்புறம் முகிலன் சண்முகம் நம்பால், எஸ் லெஃப்ட் கவர் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் போன சீசன் வந்து பார்ப்போம். இந்த சீசன் இவரெலாம் வர இருக்கார், அல்லு சதீஷ்லாம் வர இருக்கார். இவரெல்லாம் அவங்க தோஸ்து, அவர் ரைடர். ஆச்சா. அதே மாதிரி விஜய்குமார்,
எஸ் தெரிய படத்தில் இன்னொரு பேர் விஜயகுமார் தான், விஜய் பேர். விஜயகுமார் லெஃப்ட் கார்னர். அவர் போன சீசன் டபங் டெல்லிக்கு விளையாண்டார். ஒரே ஒரு மேட்ச் தான் அவர் விளையாண்டார். ரைட், அப்படியே டக்குன்னு இந்த பக்கம் வந்துடுவான். இங்கே 4+4 சொன்னோன்னா 4 பேர்: சுனில், பர்வேஸ், ரிங்கு, லோகேஷ், அது இல்லாமல் தீபக், ரவி, முகிலன் சர்மா, விஜயகுமார். இங்கே 6+3 சொல்லலாம். 4 மெயின் மோல சொல்லிட்டேன்: சாகர், நிதிஷ், ஆஷிஷ், ரோனக்கு. அது இல்லாமல் இவர் இருக்கார், அனுஜ் கவுடே. எஸ், போன சீசன் 13 மேட்ச் விளாண்டார். அப்படி இப்படின்னு 14 பாயிண்ட் எடுத்தார் லெஃப்ட் கவர் அவர். அதுவும் இல்லாமல் இவர் இருக்கார்ல, இமான்ஷு. எஸ், ஆல்ரவுண்டர். அவர் 12 மேட்ச் தான் விளாண்டார், 58 பாயிண்ட் எடுத்தார். பேசிக்கலி அவர் லெஃப்ட் கார்னர். அவர் சாயல் குலியா மோலர் பொசிஷனு. இட்ஸ் வெரி குட் டிஃபெண்டர் ஆல்சோ. ரைட், அண்ட் 58 பாயிண்ட் எடுத்தார். ஆல்ரவுண்டர் அவர் வேறு இருக்கார். அதுவும் இல்லாமல் அதான் நியூஸ் பேப்பர் பார்ட்டி தருண், என்வைபி அவர் இருக்கார். அப்புறம் அலி ரஜா கலீலி ரைட் கார்னர். அவர் இன்னும் வரல, ஈரான் பிளேயர் வருவாங்க, இனி மூமெண்ட் வந்துடுவாங்க. அப்புறம் மோஹித் லெஃப்ட் கார்னர். அந்த மோஹித் அவர் இல்லை, கிக் கொடுத்தாரு யூபி வந்தாங்க. அந்த மோஹித்தில் இவர் வேறு மோஹித், என்வைபி அவர் வேறு எடுத்திருக்காங்க. ஸோ இவர் இங்கே தமிழ் தலைவரில் 6+3 சாகர், நிதிஷ், ஆஷிஷ், அனுஜ், இமான்ஷு, ரோனக், தருண், அலிரசா, மோஹித். இந்த 6+3 ஆச்சா. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஃபர் தானிஷ் வர்சஸ் மோயின் ஷஃபாகி, அப்படி தான் சொல்லணும். ஆமாம், அங்கே ஒரு ஆல்ரவுண்டர், இங்கே ஒரு ஆல்ரவுண்டர். அவங்க 2 பேரும் ஃபேஸை பற்றி அப்புறம் கொண்டு வரேன். மோயின் ஷஃபாகி என்ன பண்ண முடியும், ஜஃபர் தானிஷ் அவங்களுக்கு என்ன பண்ண, 2 பேருமே ஆல்ரவுண்டர். இப்போதைக்கு இதாக டக்குன்னு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ரெண்டுத்தில் யார் ஸ்ட்ராங்கு சொல்லுங்கள், யார் வீக்கு? ஒருத்தர் ஸ்ட்ராங்னா ஒருத்தர் வீக்கு தானே. உங்கள் கருத்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம். ரைட், பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.